ஒரு சம்பவம் நடந்துச்சு. கோவா போலீஸ்கிட்ட மாட்டி ஹெல்மெட் போடாததுக்கு வந்து 1000 ரூபா ஃபைனாமா. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். காசு இல்லாமல் சொல்கிறேன் இருங்க போகும்போது. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் இது வேணும்டா நண்பர்களே, சிறப்பான சம்பவத்தை பாருங்க. ₹1000 தரமாக இருக்குல்ல. गोवा में ड्रंक एंड ड्राइव नो प्रॉब्लम. ड्रंक एंड ड्राइव नो प्रॉब्लम. गोवा में या मालूम ड्रंक एंड ड्राइविंग नो सर. नो सर फाइन है 10,000 रुपीज. 10,000 ओके टू द पोर्ट. ओके सर. ड्रंक एंड ड्राइव பண்ணா 10,000. ஓகே சிறப்பான முறையில் வயிறை கட்டிட்டு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட யூடியூபர் இருக்க காசெல்லாம் வலிச்சு கடன் வாங்கி கூட போலீஸு கட்டிட்டு வந்தாச்சு. கப்பம் சாப்பாட்டு காசு இல்லை. வீட்டுக்கு போக பெட்ரோல் எவ்வளோ இருக்குது? அரை டேங்க்கு தான் இருக்கா? அரை டேங்கை வச்சு கேரளா பாடல் கூட போக முடியாது. ஆடிய ஆட்டம் என்ன. கோயிங் டு பட்டர்ஃப்ளை பீச் சார் பாத்திங். பரவாயில்ல, இதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு போல். 1000 ரூபாய்க்கு அந்த வழியாக போனோம். டெஸ்ட் பண்ண வேண்டிய போறாமே டெஸ்ட் பண்ணிடுறான். என்ன ஒரு டைமிங்டா. மக்களே, கோவா வர மக்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு எல்லோரும் வந்து ஒரு அவேர்னஸோடு வாங்க. வந்து 1000, 2000, 10,000 ஃபைன் கட்டு போகாதீங்க. கைஸ், நாங்கள் வந்து இப்போ ரூமை வந்து செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கே நடந்த சம்பவத்தில் வேறு எதுவும் சுற்றி பார்க்குற இதே வரல. வேஸ்ட்டாக ஒரு ஃபைன் கட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ நேரம் ஊருக்கு போயிடலாம். எந்த வழி போகிறோம்னு தெரியல. கேரளா சைடு போயிட்டு போகலான்னு நினைக்கிறேன். போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது நியூஸ்லாம். ஓகே, நான் ஃபோட்டோ விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம பலோலம் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து 751 கிலோமீட்டர் தான் வருது திருப்பூருக்கு. கோவா போலீஸ் பெரிய போலீஸார் போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு நியூ லண்டன் பிரிட்ஜுன்ற ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு டனல்லாம் போயிட்டுருக்குல்ல. எதில் போகிறேப்பா? டனலில் போகலையாப்பா? ஐயோ, டனல் மிஸ் பண்ணிட்டானே. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக ஐலாண்ட் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக தீவுகள். இதோ அங்கே ஒன்று தெரியுது, அங்கே ஒன்று, தூரம் அங்கங்கே நிறைய இருக்குது. மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல் அந்த ஏரியாவில். அந்த சைடில் பீச் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. இங்கே ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருந்துச்சு. எங்கே அது? இங்கே இருக்குது பாருங்க. பெருசாக கப்பல்லாம் இருக்குது. ஏதோ பண்ணுறாங்க அதை வச்சு. காய்ஸ், கோவாவிலேருந்து கிளம்பி மைசூர் போகிற வழியில் இருக்கோம். இன்னும் ஒரு ஷிமோகா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருக்காமா. கூகுள் மேப் அப்படி தான் சொல்லுது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு எந்திரிச்சேன். இந்த பக்கம்லாம் ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க போல். எங்கே பார்த்தாலும் தண்ணி, குளம், ஆறுகள் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குது.
ஃபுல்லாக ஒரே மலை காடு மலை. அதான் காய்ஸ், இப்போ வந்து ஷிமகா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 450 கிலோமீட்டர் இருக்குங்க. நைட்டுக்குள்ளே எப்படியாவது போகணுங்க. நான் ஹாயாக பின்னாடி தான் உட்காந்து வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் உட்காரதே டிக்கி எல்லாம் வலிக்குது. சீட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், வயல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நட்டுருக்காங்க. இடையில அந்த பாக்கு மரத்தோட தோப்புலாம் இருக்குது. சன்செட் ஆகிற டைம் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த கோவா சீரீஸில் வர போகிறதில்ல. ஏன்னா நாளைக்கு காலையெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீர் வளம், காவேரி தண்ணியை விடாமல் இங்கே இப்படி பிடிச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நல்லா இருக்கட்டும். நான் உங்களை வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன்.